இந்த வீடியோல ஒரு முக்கியமான சினாரியோ தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க 0 to 5 இயர்ஸ் வந்து ஒரே கம்பெனில இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைக் வரும், அதுவே 0 to 5 இயர்ஸ் வந்து ரெண்டு டிஃபரெண்ட் கம்பெனி மாறினா உங்களுக்கு எவ்வளவு ஹைக் வரும்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க ஒரே கம்பெனில இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 5% ஹைக் வரும். அதே இதுதான் நீங்க அதே கம்பெனி இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 5% ஹைக் வரும். செகண்ட் இயர் வந்து ஆவரேஜா ஒரு 8% ஹைக் போடுவாங்க. ரெண்டு சினாரியோவும் சேமா தான் வரும். ஆனா தேர்ட் இயர்ல தான் ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் வரும். நீங்க அதே கம்பெனில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு 15% ஹைக் கொடுப்பாங்க. அதுவே வந்து நீங்க வேற கம்பெனி மாறி போறீங்க அது தேர்ட் இயர்லன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாத ஒரு 40% ஹைக் வரும். அதுவே ஃபோர்த் இயர் போனீங்கன்னா சேம் கம்பெனில இருந்தீங்கன்னா 10% ஹைக் கொடுப்பாங்க. அதுவே வந்து ஃபோர்த் இயர் வந்து நீங்க ஒரு புது கம்பெனி மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 8% ஹைக் தான் தருவாங்க. திருப்பி ஃபிஃப்த் இயர் வந்து அதே கம்பெனில ஒரு 10% ஹைக் ஆவரேஜா கொடுப்பாங்க. மேபி ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னா அடுத்த இயருக்கு உங்களுக்கு மாறும். இதுவே வந்து 0 to 5 இயர்ஸ்ல நீங்க ஃபிஃப்த் இயர் வந்து வேற கம்பெனி மாறி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆவரேஜா ஒரு 50% ஹைக் தராங்கன்னா டோட்டலா நீங்க சேம் கம்பெனில இருந்தீங்கன்னா உங்களுக்கு